பாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 1ல் இருக்கிற முக்கியமான கொஷினை தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் மார்க் கொஷினில் பாருங்கள், எல்லாமே படிச்சுக்குங்க. இருந்தாலும் முக்கியமானது இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் நிறைய எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க. காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள், இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் சண்டும். இந்த கொஷின் நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் இந்த கொஷின். அதுக்கப்புறம் கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே. அதில் வந்து பாடல் கேட்டவர் இந்த கொஷின் முக்கியமானது. அதுக்கப்புறம் இந்த கொஷின் 5th முக்கியமானது. வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிப்பது எதுனா மணிப்பெயர் வகை. அடுத்து குருவினால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பலகை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுங்க அந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் இந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் பாருங்க, சொல் வளத்தை உணர்த்துவதும் நெல் வகைகளின் பெயர்கள் அது. அதுக்கப்புறம் சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா தமிழனை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலேறு சுட்டுவனை அவை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் அறிந்தது அறியாதது புரிந்தது, இதுவும் ஈஸி தான் அந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் நெடுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்புடையது என்பதை பாவனார் வழி நின்று விளக்குக அந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் புயலிலே ஒரு தோணி இந்த கதை. நடுவினால இது எல்லாமே வந்து முக்கியமானது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷனில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்துக்குங்க, இதுவும் முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டுரையில் வந்து சான்றோர் வளர்த்த தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதனால் இதையும் வந்து நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் காட்சியை கொண்டு கவினுரில் இந்த கொஸ்டின் இந்த பிக்சர் கேட்டு நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதையும் ஓரளவுக்கு நல்லாவே பார்த்துக்குங்க. இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் லெசனில் முக்கியமானது. இது எல்லாமே நல்லா படிச்சுக்குங்க. கண்டிப்பாக வரக்கூடிய கொஸ்டின். முடிஞ்சா எல்லாமே வந்து படிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கொஸ்டின் வந்து மாற்றி மாற்றி வந்து கேட்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பார்த்துக்குங்க. முடியாதுன்றவங்க மட்டும் கொஞ்சம் முக்கியமான கொஸ்டினாக வச்சு நல்லா படிச்சுக்குங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.